இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் செய்த முதல் பிரசங்கம் இது. அந்த முதல் பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொன்ன காரியம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் பரலோக ராஜ்யத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நாம் எல்லாம் ஒரு நாள் அந்த இடத்துல காணப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். யாரும் கெட்டு போகக்கூடாது என்பது ஆண்டவருடைய எண்ணமாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எண்ணமும் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த மனம் என்பது மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒரு மனிதன் எதின் அடிப்படையிலே அவன் வாழ்கிறான், தன்னுடைய அனுதின நாளை கழிக்கிறான் என்றால் மனம் என்ன சொல்லுகிறதோ, அதாவது அவனுடைய மனது எப்படி இருக்கிறதோ, மனது என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மனது என்ன பேசுகிறதோ, மனது என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆதலால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மனதை குறித்து இவ்வளவாய் அழுத்தமாய் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அந்த மனதை ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய மனது ஆண்டவருக்கு நேராய் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவரோடு இணைந்து இருக்கும். ஆண்டவரோடு நாம் இணைந்து நடப்போம். நம்முடைய மனது ஆண்டவரை விட்டு விலகி உலக பிரகாரமான காரியங்களிலே ஆசை கொண்டிருக்கும் என்றால், உலக பிரகாரமான காரியங்களிலே பற்று கொண்டிருக்கும் என்றால், மோகம் கொண்டிருக்கும் என்றால் நம்முடைய வழியும் உலக பிரகாரமாகவே இருக்கும். அப்ப நாம் உலக பிரகாரமாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய மனம் நம்மை உலகத்திற்கு நேராக இழுத்து விடுகிறது. இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிறதற்கு அநேக காரியங்கள் காணப்படுகிறது. ஆதலால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், நம்முடைய மனதை திருப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுடைய மனது எதை சார்ந்து இருக்கிறது? ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா அல்லது உலகத்தை சார்ந்து இருக்கிறதா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், அந்த மனதை திருப்புங்கள், ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவருக்கு நேராய் திருப்பும் பொழுது, நம்முடைய மனதை ஆண்டவருக்கு நேராய் திருப்பும் பொழுது ஆண்டவர் நாம் நித்திய ஜீவனை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளுவது என்று, பரலோக ராஜ்யத்தில் எப்படி நாம் பிரவேசிக்க வேண்டும், எப்படி அதை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்க அந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் எப்படி நடந்து நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அனுதினமும் கற்றுக் கொடுப்பார். அப்ப நம் மனது ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும், ஆண்டவரை சார்ந்து இருக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி இருக்க வேண்டும். ஆதலால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மனதை அவருக்கு நேராய் திருப்புங்கள். அவருக்கு நேராய் நீங்கள் திருப்பும் பொழுது ஆண்டவர் உங்களை சரியான விதத்திலே நடத்தி பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் உங்களை பிரவேசிக்க செய்வாராக. ஆதலால் தான் இந்த நாளிலும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், தேவ ஜனமே, உங்கள் மனதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அது எதை சார்ந்து இருக்கிறது? அது எதை பற்றி இருக்கிறது? உலகத்தையா அல்லது கர்த்தரையா? அதை நாம் பார்த்து இந்த நாளில நம்முடைய மனதை திருப்புவோம். அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் நமக்கு அதையே கற்றுக் கொடுக்கிறது. அவர் மிக 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 அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடினால் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், உங்கள் மனதை அவருக்கு நேராய் திருப்புங்கள். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலோசனைக்காய் நன்றி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொன்ன ஆண்டவர், அப்போ அவருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. எங்களுடைய மனதை உமக்கு நேராய் திருப்புகள் என் ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கேட்கிற தேவ பிள்ளைகள் எல்லோரும்
ஒருவரும் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாமல் ஆண்டவர் அவர்களை இந்த ராஜ்யத்திற்கு நேராய் அனுதினமும் நடத்துவீராக. அவர்கள் மனதை நீங்க காத்து கொள்ளுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி தாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.